தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை நீதிமொழிகளை பார்க்கலாம், தியானிக்கலாம். 7 நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 30வது அதிகாரம் 8, 9. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. அதாவது மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. இதுதான் அதில் இருக்கிற வசனம். 2வது, நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் கர்த்தரை மறுதலித்து, கர்த்தர் யார் என்று சொல்லி அவரை மறுதலித்து, தரித்திரனாகிறபடினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியை அளந்து எனக்கு போஷித்தருளோம் என்பதாக இந்த வசனம் இருக்கிறது. அதாவது இந்த வசனம் நீதிமொழிகளில் 30வது அதிகாரத்தில் 8, 9 வசனங்களில் இருக்கிறது. என்ன அவர் அருமையான ஜெபம் பண்ணுகிறார் பாருங்கள். அதாவது அவர் என்ன சொல்கிறார்? மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் என்கிறார். மாயை என்று சொன்னால் அது பெண்கள் மேல் உள்ள ஒரு மோக இச்சை, இல்லையென்றால் ஆண்கள் மேல் உள்ள ஒரு மோக இச்சை. எப்படி பார்த்தாலும் அது ஒரு காம இச்சை குறிக்கிறது. அதுவும் மாயை என்றால் பொருளாசை குறிக்கிறது, அதாவது பண ஆசை. அது மட்டுமல்ல, பொருட்களின் மீது ஆசை. இந்த உலகத்தில் இருக்கிற நிலம், சொத்துகள், இந்த மாதிரி நகைகள், இது மாதிரி எல்லா பொருட்கள் மீது நமக்கு இருக்கிற ஆசையைத்தான் அது குறிக்கிறது. இதுதான் மாயை. இது என்னை விட்டு தூரப்படுத்தும், பொய் வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்தும் என்று பக்தர் அதில் ஜெபம் பண்ணுகிறார். பொய் வசனிப்பு இல்லாத என் வாழ்க்கை முழுவதும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார். அது மட்டும் அல்ல, நான் நிறைய வசதியாக செல்வ செழிப்பாக ஆகி அதனால் ஒரு அகங்காரம் வந்து, கடவுள் யார், கடவுளை பற்றி எனக்கு தேவையில்லை, நான் என் உழைப்பினால் நான் இதெல்லாம் சம்பாதித்தேன் என்று சொல்லி ஒரு அகங்காரம் எனக்கு வந்து விடாத படிக்கவும், என் தேவனுடைய நாமத்தை நான் தரித்திரனாகி, நான் ரொம்ப ஏழையாகி, சோத்துக்கு கூட வழி இல்லாமல் கடவுளை சபித்து தேவனுடைய நாமத்தை தூஷித்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடாமலும், எனக்கு என்னுடைய படியை அளந்து, அதாவது அன்றன்றைக்கு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணுறார். இது ஒரு அருமையான ஜெபம். நீதிமொழிகளே 30வது அதிகாரத்தில் 8, 9 வசனங்கள் பாருங்கள். முதல்ல என்ன சொன்னார்? மாயை பார்க்கக்கூடாது, பொய் வசனப்பை என்னை விட்டு தூரப்படுத்த என்றால் நான் வாழ்க்கையில் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். அதே போல் வாழ்க்கையில் எளிமை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதாவது என் படியை அளந்து எனக்கு போடுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், அன்றன்றைய நாளுக்கு அதனது பாடு போதும் என்று சொல்கிறார். ஆகையால் நாம் எப்போதுமே எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் தேவைக்கு அதிகமாக நமக்கு பொருட்களையோ இல்லை பணம் காசுகளையோ இல்லை உடைமைகளையோ நாம் வைத்து கொள்ளக்கூடாது. ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கை, வெரி வெரி சிம்பிளான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதை விட முக்கியம், நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம மறுபடியும் அநேகமாக எல்லா வீடியோக்களையும் இருந்தால் சொல்கிறோம், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் என்ன நினைத்துக்கிறோம்? நான் உண்மையாக தான் இருக்கேன், என் குடும்பத்தில் உண்மையாக தான் இருக்கேன், என் வேலையில் தொழிலில் நான் உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதல்ல சகோதரர்களே, உண்மை என்றால் அதல்ல. அதாவது நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்த்து அதிலெல்லாம் நாம் நிறையாகி நாம் உத்தம இருதயத்தோடு காணப்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நமக்குள்ளே பொருளாசை இருக்கவே கூடாது.
நமக்குள்ளே காம இச்சைகள் இருக்கவே கூடாது. சிலர் 50 வயசுக்கு மேலே 60 வயசு ஆனாலும் தன் மனைவி விட்டு பிரியாமல் தான் இருப்பார்கள். அதாவது ஒன்றாகவே சாப்பிடுவார்கள், ஒன்றாகவே போவார்கள் வருவார்கள், ஒன்றாகவே படுத்து உறங்குவார்கள். இப்படியெல்லாம் இருப்பார். சகோதரர்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அவசியம் வேண்டியதே இல்லை. இதுதான் ஒற்றுமை என்று நாம் தவறாக நினைக்கிறோம். அப்படியே இல்லை. ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கிற மதிப்பு, ஒருவர் உண்மையாக நம்புதல், ஒருவர் மேல் ஒரு அக்கறை எடுத்துக்கொள்ளுதல், அதுவே போதுமானது. இதற்காக நாம் ஒரே நேரத்தில் நிழல் போல தொடர வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள். வயசான காலத்திலேயும் ஒரு மாதிரி அவங்க இருக்கிறார்கள். நோ, அப்படி அல்ல. உண்மையாகவே எந்த அளவுக்கு நாம் காமம் இல்லாமல் வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு கடவுளை நாம் நெருங்கி ஜீவிக்க முடியும். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என் நாமத்தம் நிமித்தம் மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, பெற்றோர்களையாவது, சகோதர சகோதரியாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடனையாக பலன் அடைவான், மறுஜன்ம காலத்தில் நித்திய ஜீவனையும் பெறுவான். அப்போ நாம் எதை துறந்திருக்கிறோம் என்று சிந்தனை பண்ணி பாருங்கள். நம்மளால் ஒரு சாதாரண இன்பத்தை நம்மளால் துறக்க முடியாது. நம்ம எல்லாத்துலேயும் சிற்றின்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆகையால் நாம் உண்மை உள்ளவர்கள் என்று சொன்னால் அதை குறித்து நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மை உள்ளவர்கள் என்று சொன்னால் அவர்கள் சுத்தமாக பொருளாசை இல்லாதவர்கள், காம இச்சைக்கு விலக்கி தங்களை பாதுகாத்து பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள், எந்த நிலையிலும் கோபப்படாமல் மிகவும் தாழ்மையாகவும் மிகவும் பணிவாகவும் இருக்கிறவர்கள். சிலர் என்ன பண்ணுவார்கள், மற்றவர்கள் நம்மிடத்தில் கோபப்பட்டால் இவர்களும் பதில் கோபப்பட்டு விடுவார்கள். மற்றவர்கள் தங்களை ஏதாவது தாக்கி பேசினால் இவர்களும் பதிலுக்கு பேசிவிடுவார்கள். மற்றவர்கள் தங்களை அவமானப்படுத்தினால் இவர்களும் அவர்களை அவமானப்படுத்த தயங்க மாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடாது சகோதரர்களே. நாம் உண்மையாக பொறுமையை உள்ளவர்கள் இருந்தால், நாம் உண்மையான மக்களாக இருந்தால், பொறுமை உள்ளவர்களாக இருந்தால், தேவனுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருந்தால், யார் யார் நம்மளை பகைக்கிறார்களோ, யார் யார் நம்மளை சபிக்கிறார்களோ, யார் யார் நம்மளை திட்டுகிறார்களோ, யார் யார் நம்மளை அவமரியாதை செய்கிறார்களோ அவர்களிடத்தில் தான் நம்ம அதிகமாக உண்மையாகவும் நேர்மையாகவும் தாழ்மையாகவும் பணிவாகவும் நடந்து கொள்வோம். அதற்கு பேர் தான் உண்மை. அந்த உண்மையை பின்பற்றுதல் என்பது தான் கடவுள் தொழுகை. மற்றபடி கைதட்டி சத்தம் போட்டு பாட்டு பாடுறதோ, 1 மணி நேரம் உட்காந்து தோத்திரம் பண்ணி அமெரிக்காவுக்காக ஜெபம் பண்ணுறதோ, தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுறதோ அதெல்லாம் ஒரு பக்தி வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்பு ஒருவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். பிரதான ஆசிரியருக்கு இப்படியா உத்தரவு கூறுவது என்று சொல்லி ஓங்கி அறைந்தான். உடனே அவனை ஆண்டவர் சபித்தாரா? ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் எவ்வளோ பொறுமையாக சொல்கிறார். நான் தகாததை பேசியிருந்தால் நீயும் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசியிருந்தால் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். பாருங்கள், எவ்வளோ அருமையாக ஆண்டவர் செயல்படுகிறார். ஆகையால் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம், அல்லது கடவுளை உண்மையாக தொழுது கொள்ளக்கூடிய நாம் மிக மிக எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. ஆவில் எளிமைனா ஏழையாக வாழ வேண்டும் சகோதரர்களே, ஏழைகளாக வாழ வேண்டும். ஐஸ்வர்யவான்களாக இன்றைக்கி வாழத்தான் பிரியப்படுகிறார்கள். பயங்கரமாக துணிமணிகள் ரிச்சாக உடுத்திக்கணும், ஒரு செருப்பு போட்டாலும் 500 ரூபாய்க்கு குறையில்லாமல் செருப்பு போடணும்னு தான் நினைக்கிறாங்க இன்றைக்கி. ஒரு 2 வீலர் இல்லாமல் வெளியில் போக முடியாது, நடக்க மாட்டாங்க. ஒரு 2 வீலர் வேணும். ஒரு தீப்பெட்டி வாங்க போனாலும் 2 வீலரில் தான் போவாங்க. இதுவா உண்மையான பக்தி வாழ்க்கை? சிந்தனை பண்ணி பாருங்கள். நாம் ஒரு துறவி போல வாழத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் சகோதரர்களே. ஆண்டவர் சொன்னால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, தன்னை வெறுக்கக்கூடிய ஒரு அனுபவம் வேணும். நடந்து போகணும். எங்கே போனாலும் நடந்து போக பழகுங்கள். ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு எமர்ஜென்சி என்றால் நம்ம வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும். மற்றபடி நாம் மிக மிக எளிமையாக ஒரு ஏழைகளாக ஒரு சாதாரண உடைமைகளை கையில் வைத்து கொண்டு தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இங்கிருந்து நாம் மறிக்கும்போது ஒரு குண்டீசு கூட நம்மளால் கொண்டு போக முடியாது. யோபு சொல்கிறார், நிர்வாணமாக என் தாயின் வயிற்றில் வந்தேன், நிர்வாணியாய் திரும்புவேன். ஆகையால் நாம் இதை இந்த வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். அதை நம்ம வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும்.
நம்ம வீட்டு மீது நமக்கு ஏகப்பட்ட அக்கறை இருக்கும். நம்முடைய உடைமைகள் மீது நமக்கு ஏகப்பட்ட அக்கறை இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது சகோதரர்களே. மிக எளிமையாக நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாமே கடவுளுக்கு மகிமைக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டே வர வேண்டும். ஏனென்றால் உள்ளத்துக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறார். இந்த சரீரம் என்ற கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளத்துக்குள்ளே தேவன் சிங்காசனம் விட்டு வீற்றிருக்கிறார். இந்த உள்ளம் தேவனுக்கு பிரியமானதாகவும் இந்த சரீரம் தேவனுக்கு ஏற்புடையதாகவும் இருக்க வேண்டும். கண்டபடியான மாமிசங்களை தின்று கொழுத்து போய் இருக்கக்கூடாது. அது பக்தி வாழ்க்கைக்கு அடையாளமே இல்லை. அது ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை. அந்த இச்சைகளிலிருந்து விலகி வாழ வேண்டும். நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில் கத்தியை வை என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். நம்ம அப்படி இருக்கக்கூடாது சகோதரர்களே. முடிந்தால் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு இருங்கள். மீதி நேரம் எல்லாம் சைலண்ட்டாக இருங்கள். அதிகமாக பேச வேண்டாம். ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அது எவ்வளோ எளிமையான வாழ்க்கை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதில் எவ்வளவு லாபம் உண்டு என்பதை அறிந்து கொள். இது வேலைக்கு போகிற எல்லாருக்கும் பொருந்தாது. நான் சொல்கிறது, கடவுளை தேட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவருக்காகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீர்களானால் நீங்கள் உங்கள் உணவுகளை குறைத்து ஒரு நேரம் இல்லை என்றால் 2 நேரம் மற்றும் உணவை எடுத்துக்கொண்டு அளவாக வாழலாம். அளவான ஒரு இது. ஏனென்றால் உணவு அதிகமாக எடுக்கும்போது அது இச்சைகளை அதிகமாக தூண்டும். ஒருவேளை நீ கடுமையான வேலை செய்கிறவர்களாக இருந்தால் அதற்கு ஏற்றபடி சாப்பிடலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் மாமிச உணவுகளை தவிர்க்க வேண்டும். இதை குறித்து இன்னும் நம்ம அநேகமாக சிந்திக்கலாம். தற்போதைக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். ஆகையால் மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறேன் என்றால், உண்மை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். உண்மை உள்ளவர்கள் தான் கடவுளுக்கு பிரியமானவர்கள். உண்மை உள்ளவர்களையே கடவுள் நேசிக்கிறார். என் தாசன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் ஒருத்தரை பார்த்து சொன்னார். அவர் யார் என்றால் மோசஸ். என் தாசனாகி மோசையே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொன்னார். ஆகையால் உண்மைதான் கடவுள், சத்தியம்தான் கடவுள், அன்புதான் கடவுள். மற்றபடி நம்ம ஒரு கடவுளுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சில கொள்கைகளை மனதில் வைத்து கொண்டு அந்த கொள்கைகளை நாம் பின்பற்றுதல் என்பது அது ஒரு அறியாமை சகோதரர்களே. உண்மையாக நாம் கடவுளோடு ஜீவிக்க வேண்டுமானால், ஏனைக்கை போல தேவனோடு நாம் சஞ்சரிக்க வேண்டுமானால், தேவனோடு நாம் உறவாட வேண்டுமானால், அவர் நமக்குள்ளேயும் நாம் அவருக்குள்ளேயும் இருக்க வேண்டுமானால், முதலாவது நம்ம வாழ்க்கை உண்மை நிறைந்ததாக, பரிபூர்ண ஒழுக்கம் உள்ளதாக, ஒரு எளிமை உள்ளதாக நாம் காணப்பட வேண்டும் சகோதரர்களே. இதை பற்றி நிறைய சபைகளில் சொல்லுவதே இல்லை. பொதுவாக ஜெபம் பண்ணுங்கள், அன்னை பாஷை பேசுங்கள், ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணுங்கள், இப்படியே சொல்கிறார்கள் சகோதரர்களே. இது ஒரு உண்மையாகவே எனக்கு புரியவில்லை. ஆவின் கனிகள் வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம் போன்ற கனிகள் வேண்டும். அது எப்படி வர வேண்டும்? நாமே உயிர்த்து ஆராய்ந்தால் அது வரும். சும்மா கண்ணை மூடிக்கொண்டு சோத்திரம் சொல்லிக்கொண்டு மணிக்கணக்காக உட்காந்துருந்தால் வருமா சகோதரர்களே? வராது. அன்னி பாஷை பேசிட்டா உடனே உங்களுக்கு எல்லாம் வந்துடுமா? வராது. உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் ஆராய்ந்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன், பரிபூர்ணப்படவும் எனக்கு தெரியும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் குறைவு உள்ளவர்களாக இருக்கிறோம்? ஏன்னா இன்னைக்கு சிந்தனை பாருங்கள். ஒரு நேரம் நமக்கு சாப்பாடு இல்லைன்னா உடனே நாம் வெறுத்துறோம். ஐயோ, எனக்கு அரிசி இல்லையே, பருப்பு இல்லையே, சிலிண்டர் இல்லையே, வண்டிக்கு பெட்ரோல் இல்லையே, கையில் காசு இல்லையே, நான் எப்படி வெளியில் போவேன், எங்கே போவேன்? நாம் ரொம்ப கௌரவத்தை பார்க்கிறோம். சுய கௌரவத்துக்கு நாம் எல்லாம் அடிமைகளாக இருக்கிறோம். கௌரவம் என்ற ஒரு விஷயம் நம்மளை ஆட்டி படைக்கிறது. நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அதை என்னை 4 பேர் மதிக்கணும், இந்த கௌரவம் எனக்கு வேணும்னோ அப்படியல்ல சகோதரிகளே. கௌரவம் என்பதை அதை நாம் இழக்க வேண்டும், அதை நாம் துறக்க வேண்டும். நான் என்பது மறிக்க வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொன்ன வார்த்தையை எப்படி நாம் நம் வாழ்க்கையில் அப்ளை பண்ண போகிறோம்? நான், எனது, என்னுடையது என்ற அந்த கௌரவத்தை விட்டால் ஒழிய கிறிஸ்து நமக்குள் வரவே முடியாது. ஆனால் நாம் அதை செய்வதே இல்லை. நான் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், நான் ஒரு பெரிய ஒரு அதிகாரி, நான் ஒரு பெரிய ஒரு பக்திமான், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு உயர்ந்த ஜாதி, நான் ஒரு செல்வந்தன்,
நான் ஒரு பெரிய தொழில் அதிபர், இப்படி நமக்குள்ளே நிறைய நான் ஒரு படித்தவன், இப்படி அந்த கௌரவத்தை நாம் தொலைக்க வேண்டும் சகோதரர்களே. இனி நான் அல்ல. அப்படி இருக்கும்போது தான் கிறிஸ்து நமக்குள் வர முடியும். அதுக்காகத்தான் ஞானஸ்தானம். நான் என்பதை அடக்கம் செய்ய வேண்டும். சிந்தியுங்கள். நன்றி.